Right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name, and we greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே மகிமையானவர்களை கர்த்தர் செய்யும்படி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ தேவனுக்குள்ளாக நாம் காணப்படுவோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேத வசனத்தினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தமத்தை குறித்து பார்க்குறோம். ஜஸ்ட் சீயிங் ஆல் அபவுட் இன்டெகிரிட்டி. இந்த உத்தமத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் பாரங்களின் மத்தியிலே உத்தமம் என்று சொல்லி நான் பார்த்தோம். லாஸ்ட் வீக் we see integrity in the midst of troubles, burden. இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க நல்லா கவனிங்க, பாரம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே நேரத்துல நமக்கு எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியாது. உன் லைஃப்ல எதிரி இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கை பொறாமைக்குரியது அல்ல என்ற அர்த்தம். உன் வாழ்க்கை பொறாமைக்குரியது இல்லை அப்படின்ற அர்த்தம். If you say I have no enemies in my life, that means nobody is jealous. That means your lifestyle is not to the level of people to be jealous of you. என்னை குறித்து பொறாமைப்படுறவர்களுக்கு போட்டி அடைவதற்கு போட்டியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா பைபிள்ல வேதத்துல சகோதரர்களே யோசேப்புடைய வேதாகமத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, if you see the life of Joseph, own brothers, the own siblings, சொந்த கூட பிறந்தவர்களே பொறாமையினாலே எதிர்த்தார்கள். சவுல் தாவீதை பொறாமையினால, சவுல் ஒரு தாவீதோட வயசுல பெரியவர், அனுபவத்துல பெரியவர், ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ சவுல் ராஜாவா இருக்கிற காலத்துல தாவீது ராஜா கிடையாது. இருந்தாலும் அவன் மேல ஒரு பொறாமை. ஏன்? அவனுடைய வளர்ச்சி. when somebody is growing, when somebody is in the growth in life, automatically the spirit of jealousy, அதாவது பொறாமையினுடைய ஆவி அந்த மனிதனை பிடித்துக் கொள்ளும். இந்த பூமியில வாழக்கூடிய நாம் போன வாரம் பார்த்த மாதிரி பாரங்கள் இல்லாத ஒருவரும் கிடையாது. அந்த பாரத்தின் மத்தியில உத்தமனாக வாழ்ந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் this week we are going to see about integrity in the midst of enemies. அதாவது நம்முடைய பகைஞர்கள் மத்தியில, நம்முடைய பகைக்கிறவர்கள் மத்தியில நான் உத்தமனாக வாழ்கிறேனா? அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உத்தமம் உண்மையாய் வாழ்வது, நல்ல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. ஒரு கிறிஸ்தவனுக்கு உத்தமம் என்றால் என்ன? how would you know that you live a life of integrity? How? See, for you to measure the level of integrity, it's not according to the world that teaches you. உலகம் சொல்லி கொடுக்கிற வகையில நீ உத்தமன் என்றது அல்ல வேதாகம். பைபிள் வேதாகமும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதோ, whatever the Bible teaches, however we come to know through the word of God and we practice, that brings the integrity in your life. அதுதான் உங்க வாழ்க்கையில உத்தமத்தை கொண்டு வருகிறது. வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கலாம். In Bible we see a lot of things. இந்த உத்தமத்தினுடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மையே எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் வாசிச்ச அந்த வசனத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். Let me say for the benefit of others, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். 4 points we actually went through. I mean 3 points. மூன்று காரியங்கள் நாம் கடந்து போயிருக்கிறோம். முதலாவது, பரிசுத்தவான்கள் மத்தியில உத்தமம். Integrity, sincerity in the midst of believers or saints or godly people. அவர்கள் மத்தியில. ஓகே. இரண்டாவதாக, secondly we see
integrity in the midst of sinners, பாவிகள் மத்தியிலே, or in the society, உலகத்தின் மத்தியிலே நாம் உத்தமர்களாக எப்படி வாழுகிறோம், எப்படி வாழ்ந்தார்கள், who lived in the Bible, the life of integrity in the midst of sinners. And thirdly, last week போன வாரம் நம்ம பார்த்தது integrity in the midst of burden, அதாவது பாரத்தின் மத்தியிலே உத்தமம். 3 சொல்கிறேன்: பரிசுத்தவான்கள் மத்தியிலே உத்தமம், பாவிகள் மத்தியிலே உத்தமம், பாரங்கள் மத்தியிலே உத்தமம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பகஞ்சர்கள் மத்தியிலே உத்தமம். பகஞ்சர்கள் மத்தியிலே உத்தமம். அப்போ இந்த பகைகள் நிறைய தெரிஞ்சு, please listen, I want you to listen cleanly because this is a life practically we going to see. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நடைமுறையில பார்க்கக்கூடியதான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணுக்கு தெரிஞ்ச பகைஞர்கள் உண்டு, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிற பகைஞர்கள் உண்டு. There are enemies who we know, there are enemies who are hidden behind us. The enemies who are hidden, they are the backbiters. நமக்கு மறைஞ்சிருக்கிற பொறாமை பிடித்தவர்கள் அல்லது மறைந்திருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா நம்மை குறித்து தூஷணமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள். Don't worry about backbiters. நான் இப்பதான் நான் நேற்று முதல் Facebookல என்னோட இன்ஸ்பிரேஷன் போட்டிருக்கிறேன். Backbiters come out of jealousy, but the truth speakers come out of concern. They speak out of concern. Backbiters speak out of jealousy, but the truth speakers speak out of concern. So let us know and be safe. அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் Facebookல. இன்றைக்கு நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். Life is not just moving as we think. நம்ம நினைக்கிற மாதிரி கடந்து போகிறதெல்லாம் வாழ்க்கை. Life is what the Lord has in our life. தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாரோ அதை வைத்து கடந்து போவதுதான் வாழ்க்கை. Please listen, I want to talk something deeper. உங்களோட கூட ஆழமாய் சில விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Life is what the Lord expects in our life, and we get into it. When you get into the life which God expects in your life, don't bother about your burden, don't bother about your enemies. Let me repeat in Tamil. தமிழ்ல சொல்ல விரும்புறேன், கவனிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, வாழ்க்கை என்பது தேவன் எதிர்பார்த்து கடந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. தேவன் எதிர்பார்க்கிறது என் வாழ்க்கையில நான் கடந்து போகும் பொழுது எனக்கு வருகிற பாரத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. எனக்கு விரோதமாக எழும்புகிற பகைஞர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. Let not our focus or the concentration go on this burden or on enemies. Rather, let your focus go on God. நம்முடைய கவனம் நம்மை சுத்தி இருக்கிற பாவத்தை குறித்தோ பாரத்தை குறித்தோ அல்லது பகைஞர்களை குறித்தோ எண்ணம் போகாதபடிக்கு தேவன் நம்மை அழைத்தவர் மேல நம்முடைய நோக்கம் இருந்து வாழ்க்கையில கடந்து போவனா நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. No one can be the way the Lord blesses us. We are the blessed people. Even recently I have posted God's people, they are people of blessings. தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். சோ ஆகவே இந்த ஆசீர்வாதமான காரியங்கள் பார்க்க போகிறோம். இந்த உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உத்தமமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? Are we really living a life of integrity for the Lord? Let's go into the verses as we see the key verse. நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த திறவுகோலுடைய வசனத்துல பார்க்கும்போது Joshua chapter 24 verse 14. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். Just let's read in Tamil. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து அவருக்கு உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் நல்ல கவனிங்க, பிதாக்கு நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். See, that is a total dimension, opposite direction where you need to fix your life. அதாவது மாறுபட்ட எதிர்மறையான வாழ்க்கைக்கு நாம் வருகிறோம். எப்படி என்றால், அக்கறை முன்பதாக இருந்த வாழ்க்கை
the other show, and we are going to another show. From one show to the other show. Seeing from the other show. Not seeing from the other show, leaving the other show and walking towards the focus that the Lord has. அக்கறை விட்டு இக்கரைக்கு நாம் கடந்து நம்முடைய கவனம் செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவத்தின் வாழ்க்கை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற மிக முக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி? How is that life? With the fear of God. தேவ பயத்தோடு. என்ன சொல்லுகிறது? தேவ பயத்தோடு. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. ரைட். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு. உண்மையும் உத்தமமாக சேவித்து. Fear the Lord. Let's see in English, read it in NKJV or the other one. Now therefore, reverently fear the Lord. Life not just as you feel. Life is with fear of God. Yes. And serve him in sincerity. Serve him in sincerity. And in truth. Put away the gods. Put away the gods. That is your previous life, your previous mindset, your previous understanding, your previous desires, your previous focus. முன்பதாக இருந்த கவனம், முன்பதாக இருந்த மாம்சிகமான எண்ணங்கள், முன்பதாக இருந்த உன்னுடைய மனநிலைகள், இவைகள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு, the Bible very clearly teaches, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, you are new creation. அதாவது ஒரு கிறிஸ்துவுக்குள் தான் அவன் புதிய சிருஷ்டி. கவனிங்க, somebody is being born newly, they don't know anything, they learn. புதிதாய் பிறந்தவர்கள் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அவங்க they start the life from the day one. முதல் நாள்ல இருந்து தன் வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். Christian life is not carry forward your old life to the new life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய வாழ்க்கையோடு கூட அப்படியே கடந்து கொண்டு வந்து புதிய வாழ்க்கையில வாழ்வதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது பழைய வாழ்க்கை அக்கறை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வருவதே. you are a new creation. நீ புதிய சிருஷ்டி. that means அதாவது என்ன அர்த்தம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கபடமில்லாமல் ஞான பாலின் மேல் வாஞ்சாக இருக்க வேண்டுமா பேதுரு எழுதுகிறார். The pure milk, drinking pure milk, the word of God, for you to grow from childhood to the, maturity. வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் பொழுது வேத வசனம் தான் நமக்கு எடுத்துக்காட்டாக அடிப்படையாக இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். கவனிங்கள், ப்ளீஸ் லிசன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வீடியோ லைவ்ல போறதுனால கொஞ்சம் எழுத்தெல்லாம் வேற மாதிரி தெரியும், ஆப்போசிட்ல. But I couldn't help it. ஏன்னா மற்றதுல போகும்போது நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. So I couldn't make it up. Hope God will help us, to make all these things better in future. Said. Right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு just listen to the word of God. It's very useful to your soul. உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் வந்ததே நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்த. ஆத்மா பலப்பட்டுட்டாலே உங்களுடைய சரீரமும் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் பலமாகவே இருக்கும். Once your soul prospers, once your soul being blessed, once your soul turns towards God, once your soul turns towards integrity, I tell you, spiritual journey. I heard one servant of God speaking. I like that title. Spiritual journey is your inward journey. But I would like to add one more thing. Spiritual journey or inward journey towards God. அதாவது கிறிஸ்துவ பிரயாணம், அதாவது ஆவிக்குரிய பிரயாணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரயாணம் உள்ளான மனதில பிரயாணப்படுவது, உள்ளான மனதில தேவனோடு கூட இணைந்து பிரயாணப்படுவது. அப்படி உள்ளான மனதில பிரயாணப்படக்கூடியவர்கள் தேவனுக்கு பயந்து உத்தமராக பிரயாணப்பட வேண்டும். Your life journey needs to be pleasing unto God. Let come what may. என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி. I'm not for this world. நான் உலகத்தான் அல்ல. Jesus said, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. அப்போ நான் உலகத்துக்குரியவன் அல்ல. உலகத்துல பிறந்திருக்கிறேன், ஆனா உலகத்துக்குரியவன் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் பகைஞர்கள் மத்தியிலும் உத்தமர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் தான் பாதத்தின் மத்தியிலும் உத்தமர்களாக வாழ முடியும். If such mindset if we have, we can live a life of integrity in the midst of burden. We can live a life of integrity in the midst of enemies. So let's see about David. வேதாகமத்துல தாவீது குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாவீது தன் வாழ்க்கையில எப்படி காணப்பட்டார்? Let's know and come to an understanding how David lived his life.
his life in the midst of enemies. He was surrounded by the enemies. The enemies were part of life. அதாவது பகஞ்சர்கள் தாவீதுக்கு வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையுடைய பிரயாணத்துல நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன். வாழ்க்கையில பகஞ்சர்கள் இல்லைன்னு சொன்னா, திரும்ப சொல்றேன், பகைவர்கள் இல்லைன்னு சொன்னால் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை முன்னேற்றத்துல இல்லைன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில உனக்கு நம்ம போட்டியா போகக்கூடாது, நம்ம பகஞ்சர்களா ஆகக்கூடாது. ஆனா நமக்கு பகஞ்சர்கள் இருப்பார்கள், நமக்கு போட்டியாளர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில போட்டியாளர்கள் இல்லைன்னு சொன்னா நம்ம ஓட்டத்தை ஜெயமா ஓட முடியாது. போட்டியாளர்கள், when you have a competitors, it's not a business, it's your life journey, it's your race. You wrestle with things and you walk forward. வாழ்க்கையில வருகிற போராட்டம், வாழ்க்கை என்பதே போராட்டம். அது என்ன பெர்க்மன்ஸ் பாடுறாரு. அப்போ வாழ்க்கை என்பது போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, லவ்விங் பீப்புள், அன்பான தேவ ஜனமே, அந்த போராட்டத்துல இன்னொரு முக்கியமான வார்த்தை கவனிங்க. போராட்டம் என்பது பாரம் மாத்திரமல்ல, போராட்டம் இன்னொன்று முக்கியமான விஷயம், எதிரிகளும். The struggle we go through, it's not only the burden that we struggle we have, the struggle we also have the enemies. அதாவது நல்ல கவனிங்க, வாழ்க்கையில தேவை போராட்டம், பாரத்தை விட எதிரிகளுடைய பேச்சும் போராட்டம் தான் நிறைய பேருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். என்ன குறிச்சு இப்படி பேசிட்டாங்க, என் கூட இருந்தவங்க, என்கிட்ட சாப்பிட்டவங்க, நான் இவ்வளவு நேசிச்சேனே, இவ்வளவு நல்லது பண்ணனே, ஆனா எனக்கு விரோதமா எழுப்பிட்டாங்களே, நான் இவ்வளோ அவங்கள மனசுல ஒன்னும் இல்லாம அவங்களுக்கு நன்மை செஞ்சேனே, ஆனா எனக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்களே. I tell you, you're on the right track. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க சரியா ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுங்களா? உங்க மேல ஏற்படுகிற பொறாமையும் உங்க மேல ஏற்படுகிற போட்டியும் தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களை செய்ய வைத்திருக்கிறது. அப்போனா இந்த மாதிரி காரியம் வந்தா நீங்க சரியில்லைன்னு இல்ல, நீங்க சரியா இருக்கிறீங்க. தாவீது தேவனுடைய நோக்கத்தை பார்த்து ஓடும்போதுதான் சவுலுக்கு முடியல. பிலிஸ்தருக்கு பயம், மற்றவர்களுக்கு பயம். தாவீது வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு நம்ம வேதத்தை நிறைய பார்க்கறது கிடையாது. டிவி சீரியல்லே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், சினிமா கதைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கேட்டா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். முதல்ல பைபிள் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேருடைய ஜஸ்டிபிகேஷன், அதாவது நம்ம நியாயத்திற்கு தெரியுமா, சினிமா பார்த்தா தாங்க உலகத்துல என்ன நடக்கும், என்ன பிரயோஜனம், உலகத்துல நடந்து என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஏதாவது முன்னேற்றம் பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லையே. அப்போ வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை அடைவதற்கு வேதாகமே நமக்கு போதிக்கிற விஷயங்கள் நாம் கடைபிடித்து செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது ஆவிக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் கடந்து போன அனுபவங்கள் தேவனோடு கூட. You know, the righteous people, the saints in the Bible, we see there the lot of experience they went through. So here we see David went through an experience. இங்க தாவீது ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகிறாரு. என்ன அனுபவம்? பகஞ்சர்கள் மத்தியிலே உத்தமனாக வாழ்ந்த ஒரு அனுபவம். What experience did David went through? David went through an experience, you know, he lived a life of integrity in the midst of his enemies. Let's please turn with me. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Samuel chapter 29 verse 6. 1 Samuel chapter 29 verse 6. தமிழ்ல வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஒரு பொல்லாப்பம் நான் பார்க்கல. நீ வந்த நாள்ல இருந்து நான் ஒரு பொல்லாப்பும் பார்க்கல. யார் சொல்றாங்க? எதிரி சொல்றான். ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ரைட், ஓகே. இப்போ கவனிக்கப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1ல இருந்து 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாமே. verses 1 to let's know the incident. நடந்த சம்பவம் நம்ம பார்க்கணும்னா 1ல இருந்து 5 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு புரியும். அங்க பெலிஸ்தருடைய கூட்டம், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வாசிங்க.
பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பேக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரவேலர் எஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைகளோட போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோட பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் so many days, இத்தனை வருஷங்கள் so many years என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் என்ன அருமையா இருக்கு பாருங்க. verse 3, I like that verse 3. வாசிங்க. இந்த நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். யார் சொல்றா? ஒரு எதிர் நாட்டு ஆளு தாவீதை குறித்து சாட்சி சொல்கிறார். என்னதான் எதிரியா இருந்தாலும், நம்ம மேல பொறாமை இருந்தாலும், நம்ம மேல போட்டி இருந்தாலும், அவன் நல்லவங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதாயா how we live the life in the midst of enemies, in the midst of competitors. Again, let me say, we should not think of spiritual life as a competitive life. We don't compete with somebody, we don't follow somebody, we don't take a lifestyle of somebody. We need to follow what the Bible says. நம்ம பிறருடைய வாழ்க்கையை முன்வைத்து வாழ்றதல்ல, கிறிஸ்துவை முன்வைத்து, கிறிஸ்துவை முன்மாதிரியாக நம்ம முன்வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவர்கள்லாம் நமக்கு உதாரணங்கள். You can take it as examples, but not just exactly follow. But the Holy Spirit there is in you to make you to follow and give you the right understanding. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு சரியாக புரிதலை கொடுத்து அவர் பின் செல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப இங்க இந்த பிலிஸ்தியர்கள், இந்த ராஜா இவர் சொன்ன ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. Just go in English, let's go read it in English. Now the Philistines gathered all their forces at Aphek, and the Israelites encamped by the fountain in Jezreel. As the Philistine lords were passing on by hundreds and by thousands, and David and his men were in the rear. Louder, please. In the rear with Achish, the Philistine princess said, "What are these Hebrews doing here?" What are these Hebrews doing here? Achish said to the Philistine princess, "Is not this David, the servant of Saul, king of Israel, who has been with me these days and years, and I have found no fault in him?" I have found no fault in him. நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. See the sincerity and the integrity life he lives. Since he deserted me this day. பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. See how well it's explained. What verse 6 says? Then Achish called David and said to him, "As surely as the Lord lives, you have been honest and upright, and for you to go out and come in with me in the army is good in my sight, for I have found no evil in you." Praise, I have found no evil in you. Yaar solra? Who says that? The enemy. The people who are against, Israelites. The people who are against Israelites. We see things happening in a different way. But what we do, நம்ம என்ன செய்றோம்? Tit for tat. அதாவது அவங்க ஒரு கணத்தை, பைபிள் சொல்லுது, பைபிள் teaches us, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு அடி அடிச்சா நம்மளுக்கு 2 அடியா இருக்கணும். நம்ம ஆண்டவர் பலத்த உலகத்துல இருப்பவனை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் நம்ம நினைக்கிறேன். No, that's not the Bible teaches. That's not the truth which Bible teaches. That's not the integrity which Bible teaches. பைபிள் வேதம் சொல்லிக்கூட உத்தமன் அது அல்ல. ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காண்பிப்பது. அது என்ன குறிக்கிறது? What does it mean? You endure in life whatever the enemies do to you. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், வசனம் சொல்லுது, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியா போற வரைக்கும் காத்துரு. 7 வழியாய் ஓடுவான். காத்துன்னு பைபிள் சொல்லல, நான் சொல்றேன். அவன் 7 வழியா ஓடுவானா, அது ஓடுற வரைக்கும் நீ காத்துரு. நீ ஓடிடாத, இல்ல நீ அவங்களை விரட்டாத. You don't chase them, or else you don't run away. Let the enemies run away from you when you live a life of integrity.
நீங்கள் உத்தமத்தின் வாழ்க்கை கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில. ஜோசப் never did anything. யோசேப்பு ஒண்ணுமே சொல்லல. தன்னுடைய விஷனை, தன்னுடைய தரிசனத்தை சொன்னான். He told his vision to his siblings. அவனுடைய கூட இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய சொன்ன காரியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதான் சொன்னேன், பொறாமை விரோதத்தை கொண்டு வரும், போட்டி விரோதத்தை கொண்டு வரும். நம்ம கிட்ட நல்ல மாதிரி பேசுவாங்க, நம்ம வார்த்தையை பிடிச்சிட்டு நம்மையே வெளியே போயிட்டு பேசுவாங்க. மறைந்திருக்கிற பகைஞர்கள் இவர்களெல்லாம். நேர்முகமாக பேச மாட்டாங்க, முகமாக சந்திக்க மாட்டாங்க. அதாவது தெரியுமா இவர் யாருன்னு தெரியுமா, சொல்லாதன்னு போய் ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துருவாங்க. பகைஞர்கள் மத்தியில உத்தமலாக நாம் வாழ்கிறோமா? Are we really living a life of integrity in the midst of our enemies? It's very important. மிக முக்கியமானதாக இருக்கிறது வேதத்துல நாம் பகைஞர்கள் மத்தியில உத்தமமாக வாழ்வது. இந்த தாவீது பாருங்க, யார் சாட்சி சொல்றாரு? தான் சொல்லிக்கல, பிறர் சொல்ற. யாரு? அந்த பகைஞன். அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றாரு? தமிழ்ல வாசிக்கலாம் 6வது வசனத்தை. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது போக்குவரத்து எல்லாமே நோட்டீஸ் ஆயிருக்குது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல், நீ வந்த நாள் முதலே சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, ஒரு பொல்லாப்பும் நான் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களில் நீ பார்வைக்கு பிரியமானவன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 Samuel chapter 18 நிறைய வசனம் இருக்குது. வாசிக்க நான் சொல்ல விரும்பல. நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், சீக்கிரத்தை செய்தியை முடிக்கணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 18 அதிகாரத்துல நோட் பண்ணிட்டு நீங்க அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்க. 17 இருந்து 30 வசனங்கள். 1 Samuel chapter 18 verse 17 to verse 30. When you read these verses, இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நேர்களை சொன்ன பாருங்க ஆரம்பத்துல, அதாவது சவுல் ராஜா, முதல் ராஜாவே சவுல் தான், அது கூட தான் தாவீது. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா, நிறைய பேருக்கு இது, எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. சவுல் தேவனுடைய இருதயத்தில் ஏற்படுத்தப்பட்ட ராஜா அல்ல. யூத கோத்திரத்துல தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி தாவீது தான் ராஜாவாக வேண்டும். ஆனால் மக்கள் கேட்டபடினால, நல்லா கவனிங்க, சில சத்தியங்களை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புறேன். மக்கள் வேண்டிக் கொண்டபடினால தீர்க்கதரிசி சாமுவேல் போயிட்டு தேவனிடத்துல கேட்கிறார். மக்கள் கேட்கிறாங்கன்னு, சரி அவங்க கேட்கறதுனால தேவன் ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஒரு விஷயம் நம்ம சத்தியம் தெரிஞ்சுக்கணும், நாம் கேட்டு பெறுகிறதை விட அவர் கொடுத்து பெற்றுக்கொள்வதுதான் நிரந்தரம். Let me tell it in English, certain things, because I have some people on live to understand where they don't know Tamil. We need to know one truth. Saul, the king Saul, was not in God's agenda. It was not in God's plan that he needs to be our king. It was people. It was the people who wanted a king. So Prophet Samuel went to God and asked, these people are asking for a king to rule them. So God said, okay, since the people are asking, God brought Saul as a king. Let me tell you this thing. Things what we ask to God and we receive certain things, it's not better than the things which God himself gives to us. The things which God himself gives to us, it's permanent, greater than what we ask, blessed than what we ask. அவர் கொடுப்பதற்கும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இதுதான். தாவீது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். சவுல் மக்கள் கேட்டபடினால தேவன் ஏற்படுத்தப்பட்டான். மாம்சத்துக்குரியதும் ஆவிக்குரியதும். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்ல விரும்புறேன்.
இஸ்மவேல் மாம்சத்துல வந்தவன், அது தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய அஜெண்டா, அதாவது அவருடைய பட்டியல்ல வந்தவன் அல்ல. ஆனால் ஈசாக்கு தேவனுடைய பட்டியல். ஐசக் வாஸ் இன் காட்ஸ் அஜெண்டா, காட்ஸ் பிளான். அது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஈசாக்கு மாம்சத்தினால மனுஷனுடைய பொறுமை காத்தில்லாதபடிக்கு பெற்றுக்கொண்டது இஸ்மவேல். ஆவிக்குரிய புரிதல் நமக்கு நன்றாக இருக்கும் என்றால், if you have a good spiritual understanding, you will not be shaken. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்றாக நிதானித்து ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரைட், கவனிப்போம். அப்போ இந்த மாம்சிகத்துல ஏற்படுத்தப்பட்ட சவுல் ராஜா நல்ல உத்தமனா தான் இருந்தான். ஆனா அவருடைய முடிவு சம்பூர்ணமாக முடியல. ஆவிக்குரியவங்களுக்கு, கர்த்தர் ஏற்படுத்தினவங்களுக்கு ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக முடியும். உங்கள் முடிவு சம்பூர்ணமாக முடியும். கர்த்தரை நீங்கள் முன்வைத்து பகஞ்சர்கள் மத்தியில உத்தமனாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து தன் வாழ்க்கையை கடந்து போகும் பொழுது உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் சாதாரணமானதாக இருக்காது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருகிறவரை நாம் ஆராதிக்கிறோம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், the things what I expect, God whom I serve, it gives more than my expectation. That's the Lord I serve. This doesn't mean the material blessings alone. உலகக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தன்மைகள், இப்படிப்பட்ட அதாவது மன ரீதியிலே நாம் டீல் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். பகைஞர்கள் மத்தியில உத்தமனாக பிறர் சாட்சி சொல்ல, நம்முடைய எதிரியால் நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இங்க அதான் பிலிஸ்தேர் ராஜா அங்கே சொல்லுகிறாரு, இவன் இடத்துல ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சவுல் அங்கே பொறாமை கொள்றவனாக காணப்படுகிறான். சவுல் அங்கே தாவீதுக்கு விரோதமாக எழும்புவதை நாம் பார்க்கிறோம். தாவீது அதுக்கு பிறகுதான் அவன் தன்னை ஒழித்துக் கொள்வதற்காக அவன் போறான். எங்க பிலிஸ்தேருக்கு, பிலிஸ்த இடத்திற்கு நாங்க போறான். அன்பு தேவன், அதுதான் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவன் விரோதமாய் எழும்பும் போது நல்லா கவனிங்க, தாவீது பலத்த, அதாவது பராக்கிரமசாலி, கோலியாத்தை வீழ்த்தினவன். அங்க சொல்றாங்க பாருங்க, அந்த 29ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகி சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த, மன்னிக்கும் 5வது வசனம் verse 5 sorry verse 5. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14. what says in English? verse 5, 1 Samuel chapter 29 verse 5. Is not this David of whom they sang to one another in dances? Saul slew his thousands and David his 10,000s. அப்போ என்ன சொல்ல வருகிறேன் கவனிப்போம். தாவீது பலசாலியாக இருந்தான், ஆனால் அவனுடைய உத்தம ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கையை வைக்க மாட்டேன்ட்டான். ஆஹா, அவன் மாம்சத்துல வந்தானோ, அவன் ஆவில வந்தானோ, அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் இல்லாம அவன் ராஜாவாக நடத்த முடியாது. இவனுடைய உத்தம தேவனுக்கு பயந்தவன் எல்லாமே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு உத்தமத்தை குறிச்சு நான் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, உனக்கு எல்லா அத்தாரிட்டி இருந்தா அதை பயன்படுத்தாம கர்த்தர் நோக்கி பார்க்கத்தாயா உத்தமா. உன்னுடைய பகைஞர்கள் உங்க பகைக்க வருகிறார்களா? உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் கையில இருக்கும், எல்லா அதிகாரமும் கையில இருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்தாம, நான் இதை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி விட்டு விலகி வருவதே உத்தமம். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வருதா, சொத்து பிரச்சனை வருதா, சொந்த பந்தங்கள் பிரச்சனை வருதா, கூட பிறந்த பிரச்சனை வருதா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், கோர்ட்டுக்கு போறோம், அரசியல் ஆட்களை பார்க்கிறோம், பெரிய செல்வாக்கு ஆட்களை பார்க்கிறோம். யாரை வச்சு பேசினா இவங்க அடங்குவாங்க, யாரை வச்சு பேசினா இவங்க சரியாவாங்க. இது உலக வழக்கு, இது உலக மக்கள் செய்யக்கூடிய காரியம், தேவ பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. நமக்கு எல்லா கையில பலன் இருக்கலாம். தாவீதோடு கூட போனவங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. நினைச்சா ஈஸியா சவுல கவுத்துடலாம், நினைச்சா ஈஸியா
நம்ம லோக்கல் பாஷையில சொன்னோம்னா சவுல போட்டு தள்ளி. அவர் செய்யல. அதுதான் உத்தமம். அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். 40 ஆண்டுகள் தாவீது அரசாண்டதுன்றது பாத்தீங்கன்னா பயங்கரமாய், அவன் முதிர் வயதுல அவ்வளவு ஒரு செல்வாக்கு உள்ளவனாக, கனம் பொருந்தினவனாக அவன் வாழ்ந்து ஓட்டம் ஜெயமாக முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் தாவீதுக்கு. அன்பு தேவஜனமே, நாம் உத்தவர்களாக வாழ்வது மிக முக்கியம். நமக்கு எல்லாம் கையில இருக்கலாம், எல்லாம் செல்வாக்கு கையில இருக்கலாம். நமக்கு எதிர்த்து வரக்கூடிய விஷயங்களை நாம் எதிர்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. வாயத்திரவாத ஆட்டை போல் இருந்தார். தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய நோக்கத்துக்கு, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே அவருடைய கவனமாக இருந்தார். பல போராட்டங்கள். அவரு பெயல்செபு அவரை பிசாசின் தலைவர் என்று கூட சொன்னாங்க. பாரப்படல, அதுக்காக வேதனைப்படல, அதுக்காக அவர் கஷ்டப்படல, அதுக்காக தேவ நோக்கத்தை செயல்படாம விட்டுட்டு வெளியே வரல. அவரு உத்தமராகவே இயேசு இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார். Jesus lived a life of integrity in the midst of enemies, in the midst of burden. He didn't consider it as a burden. However, people, we were, blaspheming him, a lot of things which was against the Lord, which was against the will of God. But yet he was not into that. He didn't murmur. He didn't, but lament. அவர் புலம்பல. அங்கே எல்லாமே விரோதமாக எழும்பினார்கள். Everybody stood against Jesus Christ before he could go to the cross. சிலுவையில் அறையணும் சொன்னாங்க. இயேசு வாயை திறவாத ஆட்டை பொழுந்தாராம். He didn't even open his mouth and spoke, even though he had full power, even though he is a son of God. There were enemies. They wanted to kill him. He just gave himself in the midst of enemies. Christian life is just not whatever you need, you get. Christian life is a practical life where you live in this society, reflecting the love of God, reflecting the Lord Jesus Christ, to show the likeness of God. தேவனை பிரதிபலிப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனை வெளிப்படுத்துவதே இப்படிப்பட்ட காலகட்டங்களில கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பு தேவஜனமே, எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நம்ம செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? How many of you all really want to live a life in such a way? Don't worry about people around you, the enemies. வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு என்னால பேசக்கூடிய கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு தெரியாத வக்கீல் கிடையாது. என்னுடைய நண்பர்களே இருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மனித உரிமை கழகத்தில் இருந்தேன். I was in the human rights. இப்போ ஒரு சில விஷயங்கள் கர்த்தருடைய கிருபையினால கையில வச்சிருக்கிறேன். பிறருக்கு தான் பயன்படுத்திருக்கணும் ஒழிய எனக்காக நான் பயன்படுத்தல. The authority is given to use for others, not for my usage. For me, I have the Lord to do things. எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் செய்வதற்கு. அதான் என்னுடைய பாலிசி. பிறருக்கு உதவி என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபையினால உதவி செய்து செயல்பட்டுக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை நான் எதிர்த்து என்னுடைய அதிகாரத்தையோ எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நான் பயன்படுத்துவதில்லை. அவைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி விரோதமான காரியங்கள் இருக்கிறது, இப்படி ஆண்டவரே இப்படி எதிர்பாராத மறைந்து செயல்படுகிறவர்கள், நேர்முகமாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவைகளை குறித்து வேதனை இருந்தாலும் அதை வச்சு நான் என்ன பண்ண போறதில்ல, reciprocate. I don't respond to them. I don't want to respond to them. I don't want to use my influence to do something. என்னுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி அவர்களை எதிர்த்து செயல்படுவதற்கு எனக்கு மனமில்லை. என்ன எத்தனையோ பேர் சில விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஏன் உனக்கு இவ்வளவு பேர் தெரியுமே, அவங்க தெரியுமே, நீ செய்ய வேண்டியதானே, இந்த விஷயத்துக்கு நீ கேஸ் போட வேண்டியதானே, இந்த விஷயத்துக்கு நீ வக்கீல் நோட்டீஸ் விட வேண்டியதானே. உண்மையா சொல்றேன், கர்த்தர் அறிவார். என்னுடைய நெருக்கமான நண்பர்களே, நல்ல இங்க சொல்வதற்கு பெருமைப்படவில்லை, ஆண்டவர் மயப்படுத்துறேன். இந்த அட்வொகேட்ஸ்ல இருந்து நிறைய இருக்கிறானுங்க. எனக்கு ஒண்ணுன்னா 10 காசு செலவில்லாம அவங்களே செய்வதற்கு. My chief advocate is my Lord. My God is there to do things. என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கடந்து பார்க்கும் பொழுது உன்னை உத்தமனாக விளங்க கர்த்தர் செய்வார். இங்க பார்க்கிறோம், இங்க பலிஸ்தீனர்கள் மத்தியில தாவீது உத்தமனாக
சவுல் ராஜா பொறாமையிலே எதிர்த்து செயல்பட்டாலும் அதற்கு எந்த மறுப்பு தெரிவிக்காதபடிக்கு அதற்கு எதிர்த்து கையை ஈஸியா மாட்டிட்டு ஒரு இடத்துல சவுலு சொல்லிட்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி கை வைக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? அவர் உன்னை பார்த்துக் கொள்வார், அவர் செயல்படுவார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நிறைய பேர் நம்ம சொல்ல, நான் ஒரு கை உன்னை பாத்துறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஆஹா, நீ யாருன்னு கர்த்தர் காட்டணும். தாவீது யார் என்று கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தேவன் சொன்னார். அதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. David showed who David was. David didn't show who he was to others. God showed who David was. And God, testified, the man after his own heart. God's heart. கர்த்தருடைய இருதயத்துல இடம் பிடிக்கிறதுன்றது பெரிய விஷயங்க. நம்ம பிறருடைய மனசுல இடம் பிடிக்கணும்னு என்னென்னவே செய்யறோம். மக்கள் மனசுல இடம் பிடிப்பதற்கு என்னென்ன செய்யறோம். உலகத்தாங்க சொல்ற, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவன் யார்? நான் என்ன கேட்கறேன்னா, நீ எவ்வளவு கோடி வாழ்ந்தாலும் ஆண்டுடைய இருதயத்துல நம்ம வாழ்வதற்கு இடம் பிடிப்பதற்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம்? எத்தனை விதத்துல எந்தெந்த வகைகளை நம்மை அர்ப்பணித்து நம்மை நொறுக்கி, பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கணும் ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை, சரீரம் என்பது டயட் இருந்து குண்டா இருந்து ஒல்லியான அர்த்தம் கிடையாது. சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறாரு என்ன அர்த்தம்? அவருடைய மாம்சிகமான எண்ணங்களை, ஜென்ம சுவாபங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, இவைகளை கீழ்படுத்துகிறார். கவனிப்போம், மாம்சத்தை, ஆவியை மாம்சத்தினால் கீழ்படுத்த முடியாது. You cannot suppress the spirit with your flesh, but you can suppress the flesh with the spirit. நீங்க ஆவியில மாம்சத்தை கீழ்படுத்தலாம் ஒழிய ஆவியை மாம்சத்தினால் நீங்க கீழ்படுத்த முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நாம் மாம்சத்தை கீழ்படுத்தலாம். அதான் பவுல் செய்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம மாம்சம் எழும்போம், நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் எழும்போம், அதை கீழ்படுத்தி உத்தமனாக வாழ்வதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த உத்தமத்தின் வாழ்க்கைக்காக நிறைய வசனங்கள் இருக்குது. கொஞ்சம் சில வசனங்களை நான் சொல்லி என்ன வேதம் நமக்கு போதிக்கிறது என்பதெல்லாம் சொல்லி நாம் கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் Psalm 41 verse 11 and 12. சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ப்ளீஸ் read. முதல்ல தமிழ்ல வாசிக்கலாம், பிறகு இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். There are some people, I want to say, there are some people who don't understand Tamil much, so for their benefit I would like to repeat also in English, so please bear with me. சங்கீதம் 41:11-12. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமா, நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி, Praise God, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. என் உத்தமத்திலே என் சத்துருக்கள். மீதமாக வாசிக்கலாமா? Again, let's read and understand better. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சத்ரு நம்மள ஜெயம் கொண்டுட்டா அவரு கைவிட்டான்னு அர்த்தம். சத்ருவை நம்ம ஜெயம் கொள்றோம்னா கர்த்தர் நம்மளே பிரியமா இருக்கிறார் அர்த்தம். இதுதான் அதோட மீனிங். Let's go in English. By this I know that you favor and delight in me. You favor and delight in me. Because my enemy does not triumph over me. The enemy doesn't triumph over me. They don't overcome me. Why? I understood they didn't overcome me because you're with me. If they overcame me, they have took victory over me, that means you are not in me. Yes, please. And as for me, you have upheld me. And as for me, you have upheld me in my integrity. You upheld me in my integrity. And set me in your presence forever. And set me in your presence forever. In your presence forever. And set me in your presence forever. Yeah. So here we see the life of integrity in the midst of enemies. Again, let me repeat. Nobody can say I have no enemies. If you say you have no enemies, that means something's wrong in your life. You're not living a life of integrity.
You are not living a life of blessings. பொறாமை என்பது நமக்கு இல்லை என்றால் அது நமக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக நம்மை குறித்த பொறாமை மக்களுக்கு, நம்மை குறித்த போட்டி மக்களுக்கு, அப்பனா நமக்கு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு பொறாமையா எழும்புறாங்களா, நமக்கு போட்டியா எழும்புறாங்களா, நீங்க நல்லா வளர்ந்து வரீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுங்களா? உங்க வளர்ச்சி உங்களுக்கு கண்ணு பொறுக்கல, உங்களுடைய உயர்வு அவங்க கண்ணு பொறுக்கல, உங்களுடைய உத்தமம் அவங்க கண்ணு பொறுக்கல. நமக்கு விரோதமாக எல்லா விதமான கான்ஸ்பிரசி, எல்லா விதமான தவறான திட்டங்கள், எல்லா விதமான விரோதமான திட்டங்கள் எழும்புவதற்கு காரணமே பொறாமை தான். ஏற்கனவே சொன்னேன், யோசேப்புக்கு எழும்பினது பொறாமை நிமித்தமாக. அவனை குழியில போட்டாங்க. பொறாமையில உனக்கு என்ன நடந்தாலும் சரி, உத்தமத்தை விட்டு விலகாதீங்க, கர்த்தர் உன்னை மேல் தளத்துல தான் வைப்பாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் உங்களை கீழ்த்தளத்தை போட பாக்குறாங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு மேல் தளம் ரெடி ஆயிட்டு இருக்குன்றது மறந்துடாதீங்க. Praise be to God. Don't worry about people putting you into the pit because of the jealousy, the spirit of jealousy. No, the competitive spirit. I tell you, praise be to God. How much so they put you into pit, so much so you'll be raised up, where the Lord put you in the high places. உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பார். தாவீதை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வச்சார். அன்பு தேவ ஜனமே, எத்தனை பேர் இந்த உத்தமத்தின் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? கவனிப்போம். சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Let's go to lead some verses. சில வசனங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் வேகமாக இப்ப நான் கடந்து போறேன், வாசிக்கலாம். வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனத்தை தவிர எதையுமே எடுக்க வேண்டாம். வசனமே நமக்கு எல்லா விதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் 20வது வசனம். Proverbs chapter 11 verse 3 and 20. Proverbs chapter 11 verse 3 and 20. Yes please, in Tamil and then in English please. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும். உன் உத்தமமே உன்னை நடத்தும். Your integrity will lead you. செம்மையான உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். துரோகிகளினுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். சொந்த காசுல சூனியம். அதுதான் black magic in the own money. தமிழ் வார்த்தை. It's a Tamil phrase we say, proverb, like சொந்த காசுல சூனியம் வைக்கிறது. So black magic in the own money. அது ஆங்கிலத்துல நம்ம சொல்லக்கூடியது. I'm telling it in English. Yes please, in English. Yes, 20வது வசனம் தமிழ்ல வாசிங்க. மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த மாறுபாடான இருதயம் உள்ளவங்க தான் பொறாமைக்குள்ளாக வருவாங்க. அவங்க நல்ல இருதயம் பொறாமைப்படாது. உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர். Praise God. ஆங்கிலத்துல, in English, the integrity of the upright shall guide them. If your integrity guides you. Yes please. But the willful contrariness, the willful contrariness and crookedness of the treacherous shall destroy them. They themselves get destroyed. Yes, the other verse was the other one. They who are willfully contrary in heart. 20 verse 20. Willfully contrary into the heart are extremely disgusting, and shamefully vile in the eyes of the Lord. Yeah. But such as are blameless and wholehearted in their ways are His delight. So let's come to an understanding. The word teaches good quality of life. The word teaches, a pleasant quality of life. The word teaches a disciplined quality of life. The best quality where you can live is the Bible teaches. அதாவது சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு, சிறந்த தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, the best quality, தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வேதாகம் நமக்கு மிக தெளிவாக அருமையாக போதிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 13:6. Proverbs 13:6. நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்குமா. It guards. Yes. துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். துன்மார்க்கம் பாவியை கவிழ்த்து போடும். In English, righteousness guards him who is upright in the way, but wickedness plunges into the sin. Who the wickedness? The people who are jealous, the people who are competitive with us. Yes please. And overthrows the sinner. Let's check and see where we are and what we are. நாம் எங்க இருக்கிறோம், யாராக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Turn with me to Proverbs chapter 20 verse 7. நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7.
Proverbs chapter 20 verse 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய். அப்போ அவருக்கு பிறகு பிள்ளைகளும் என்ன ஒரு அதாவது என்ன சொன்னா what to say bonus. It's a bonus. It's a bonus. நமக்கு இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. தான் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்களா? பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். Yeah, blessed people. In English, please. I want to rush and run and just give you some verses and finish up. Yes, please. The righteous man walks in his integrity. The righteous man walks in his integrity. Blessed are his children after him. Amen. Blessed are his children after him. Yes, after him. If you walk in the life of integrity, you'll be blessed. நம்ம தமிழ் வார்த்தைலாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஏதாவது நடந்துச்சுன்னா யார் செஞ்ச புண்ணியமோ தெரியலங்க, இந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மா புண்ணியமா என்னன்னு தெரியல, இந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டுச்சு, இந்த பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்குது, அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் போல. நான் எங்க சொல்றேன், வேதம் சொல்லுது, உன் உத்தமம் உன் பிள்ளைகளை காக்குது, என் உத்தமம் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது, என் உத்தமம் என் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, இந்த பூமியில வாழும் பொழுது அவங்களை காத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, நிறைய அப்படி இப்படிலாம் இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை, அவர் சொல்வாரு, அவரே சொல்வாரு, நான் இன்னைக்கு காக்கப்படுறேன்னா ஏதோ ஏன் நான் செஞ்ச புண்ணியமோ இல்ல என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இல்லப்பா, என்னுடைய பாட்டி ஜெபம், என்னுடைய அம்மாச்சியுடைய ஜெபம், அவங்க ஜெபம், அவங்க எனக்காக ஜெபிச்ச அந்த ஜெபம் என்னை இன்னைக்கு வரைக்கும் காத்துறது. அது உண்மை, அதுதான் இந்த வசனம். ஆனா ரட்சிப்பு நித்திய ஜீவன் அது வேற சமாச்சாரம். பட் இந்த பூமியில நீ வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா நீட்டா பெஸ்ட் குவாலிட்டியா வாழணும்னா உத்தமத்திலே உண்மையாக தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீங்க. வாசிக்கலாம் யோவான் புஸ்தகம் 1:47. John chapter 1 verse 47. I'm just going to give you some verses as I said. சில வசனங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். யோவான் 1:47 வசனத்துல வாசிக்கலாம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து புதிய ஏற்பாட்டுல இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யார் சொல்றாரு? யார் சொல்றா? இயேசு. கபடற்ற உத்தம இஸ்ரவேல். In English please. Jesus saw Nathanael coming toward him and said concerning him, see, here is an Israelite indeed, in whom there is no guile, nor deceit, nor falsehood, nor duplicity. Yeah, he's not having any duplicity. What a wonderful verse we see here. தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். God has called to live a life of without guile, without things like this. We need to, நம்ம இப்படிப்பட்ட உத்தம வாழ்க்கை, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இப்படி வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? How many of y'all are ready to live such a blessed life which God expects? பகஞ்சர்கள் மத்தியில உத்தமன், பகஞ்சர்கள் மத்தியில என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக வாழக்கூடியவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3:16 வசனம். 1 Peter chapter 3 verse 16. Now I come to a New Testament. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற இவ்வளவு கூட பழைய ஏற்பாட்டுல உள்ள சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். என்ன ஒரு உத்தமமான ஒரு வார்த்தைகளை தேவ ஆவியானவர் பேதுரை கொண்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. லெட்ஸ் see in English. தமிழ்ல மறுபடியும் வாசிக்கலாம். நல்லா இருக்கும், கவனிங்க. ஆவிக்குரிய ஆழங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏதோ காதுக்கு இனிமையா கேட்கறதுக்கு இல்ல, வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை வேற புத்தக வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சோ அதுதான் நீங்க பார்க்கிறோம். 1 பேதுரு 3:16. again to read it in Tamil.
Yes, please. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை தூஷிக்கிறவர்கள். உங்களை அக்கிரம அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு ஏற்ற நடக்கிற வாழ்க்கையை தூஷிக்கிறவங்க அர்த்தம் அவங்க பொறாமை கொண்டவர்கள், அவர்களுக்கு போட்டி கொண்டவர்கள். அதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏற்கனவே நான் சொன்னேன், அதான் இது. ஓகே, தூஷிக்கிறவர்கள். அவனா அவளா அடப்போ, யார் சொல்லுவா? நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். எஸ் பிளீஸ், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி, அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். நாம் நல் மனசாட்சின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்தானத்துல பண்ண பாத்தீங்களா? பேதுரு அதை சொல்றாரு 3:21. 1 பேதுரு 3:21 சொல்றாரு, நல் மனசாட்சி ஞானஸ்தானத்தினால மாம்ச அழுக்கு நீக்குதலாயிராமல் தேவனை பற்றக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, the covenant with God, good conscious covenant. 1 Peter chapter 3 verse 21 we see in the time of baptism we have made a covenant with God. No, let's cling on to God. ஆரம்பத்துல சொன்னதுதான் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் நம் வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறது. அதுதான் அன்பு தேவஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In English, let's go in English please. And see to it that your conscience is entirely clear. 1 John chapter 3 verse 16. Yeah. Sorry. 1 Peter chapter 3 verse 16. Yeah. And see to it that your conscience is entirely clear. So that when you are falsely accused, who can accuse falsely? The people who are jealous against you, the people who are having that competitive spirit against you. Yes please. As evildoers, those who threaten you abusively, and revile your right behavior in Christ. Yeah, what it says? And revive your right behavior in Christ, may come to be ashamed of slandering your good lives. Yeah. See, Bible clearly teaches a lot of things. வேதாகமம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அதற்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் நம்மளால கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். Proverbs chapter 10 verse 9 நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்க, அதனால நான் கடந்து போற நேரம் இல்ல. Proverbs 10:9 நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பட்டுப்பட்டு எடுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறானா? கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். யார் என்றது நம்மளே தெரிஞ்சுக்கணும். உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறான். In English please. He who walks uprightly. Walks securely. If you want to live a secure life, walk uprightly. Simple as that. நீங்க பத்திரமா நடக்கணுமா, பத்திரமா இருக்கணுமா, பத்திரம் அப்படின்னு அர்த்தம். உத்தமம் பத்திரம் உத்தமம். நீங்க எவ்வளவு உத்தமமா இருக்கிறீங்களா அவ்வளவு பத்திரமா இருப்பீங்க. என்ன டேனியல் பிரபாகரன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நம்ம பத்திரமா இருக்கிறோம், காரணம் நம்ம உத்தமமா இருக்கிறோம். கர்த்தர், அதாவது உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுவான். எப்போங்க? நீ பத்திரமா இருக்கிற. எதனால? உத்தமமா நடக்கிறதுனால. Bible says, he who touches you touches the apple of mine eye. If nobody is able to touch God's the apple of his eye, that means you are in integrity, you are secured. Your life is secured. நீங்க பத்திரமா இருக்கிறீங்க உத்தமமா வாழ்றதுனால. ஆகவே பத்திரம் உங்க உத்தமம். தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் நம்மில மகிமைப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும். அதே நீதிமொழி 28:6 இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி இதுக்கு பிறகு ஜெபிக்க போகிறோம், புரிய வைக்க போறேன், முடிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரு வழிகள் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனில வாசி. நல்லா கவனிங்க. இப்ப என்ன இங்க முக்கியப்படுத்துறது? ஒரு ஐஸ்வர்யம் அங்க முக்கியப்படுத்தப்படல, அங்க உத்தமத்தையே முக்கியப்படுத்தப்படுகிறது. அப்ப ஐஸ்வர்யம் அங்க ஒண்ணுமில்லை என்பதை அங்க நம்ம படித்துக் கொள்ற விஷயம் ஒன்று அங்க இருக்கிறது. ஐஸ்வர்யமா உத்தமமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தமமே. வாசிக்கலாம் இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல. Better is the poor man who walks in his integrity than he who willfully goes in double and wrong ways, though he is rich. If he goes double and wrong way. So don't measure a person by looking at his riches. Don't measure a person that he is spiritual by looking at his material blessings.
அவன் பொருளாதார ஆசீர்வாதங்களை பார்த்து அவன் உத்தமன் என்று தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம எடப்பட வேண்டாம். Don't weigh a person in such a way. Even if he's a poor, his integrity is known by God. அவனுடைய உத்தமம் அவன் ஏழ்மையாக இருந்தாலும் அவன் தரித்திரனாக இருந்தாலும், ஆனா ஒண்ணுங்க, கர்த்தருக்குள்ள உத்தமமா வாழ்றவங்க தரித்திரனாக இருக்க முடியாது, அது வேற விஷயம். பட் ஆரம்ப கட்டத்துல நீ ஆரம்பத்துல வந்து தரித்திரமா இருக்கிற, எளிமையா இருக்கிறியே, அப்ப அந்த இடத்துல நீ உத்தமமா வாழ்ந்துட்டு வா, அப்போ உன்னை உயர்த்துவாரு. மத்தவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஆரம்ப கட்ட வாழ்க்கையில எளிமையில இந்த தரித்திரத்துல ஒண்ணுமில்லாத நேரத்துல அந்த உத்தமத்தை விட்டு விலகி எப்படியாவது மேல வரணும்னு நினைச்சு போறீங்க பாருங்க. அப்படி செய்யாம இருக்குன்னு தான் இந்த வசனம். அதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய வேத வசனத்தை. அதுக்காக நீ தரித்திரத்துல இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, நீ ஒண்ணுமில்ல இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீ அந்த அந்த கட்டத்துல இருக்கும் பொழுது அங்க நீ உத்தமமா இரு. அது நீ ஐஸ்வர்யத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாத. ஆனா அவன் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுது. Bible is telling very clearly how they are in English. இங்கிலீஷ்ல வாசிங்க. Better is the poor man. Better is the poor man who walks in his integrity. Who walks in his integrity. Than he who willfully goes in double. Willfully goes into double and wrong ways. And wrong ways. Though he is rich. Though he is rich. இன்னைக்கு பணத்தை வச்சு எதை வேணா பண்ணலாங்க. பணத்தை வச்சு எதை வேணாலும் பண்ணலாம். பணத்தை வச்சு அநியாயத்தை கூட நியாயப்படுத்திடலாம். பணத்தை வச்சு அநியாயத்தை கூட நியாயப்படுத்திடலாம். ஆனா தேவனுக்கு முன்பதாக அது உத்தமமானதல்ல. Before God, it's not a life of integrity. உத்தமனாய் வாழ்வதே வேதம் எவ்வளவு எத்தனை கோணத்துல சொல்லுது பாருங்க. See, different variation the Bible is very clearly teaching. It teaches a lot of things. அவ்வளவு அழகா இருக்குது வேதத்துல. கடைசியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், Philippians chapter 4 verse 8. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். Yeah, read in English first. For the rest, brethren, whatever is true, whatever is worthy of reverence, and is honorable and seemly, whatever is just, whatever is pure, whatever is lovely and lovable, whatever is kind and winsome and gracious, if there is any virtue and excellence, if there is anything worthy of praise, think on and weigh and take account of these things. Praise God, praise God, praise God, praise God. Whatever. In தமிழ்ல பார்க்கலாம். கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கவனிங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த லிஸ்ட பாக்குறதுக்கு டைம் சரியா இருக்கும். இந்த லிஸ்டுக்குள்ளாக வருவதற்கு டைம் சரியா இருக்கும். யாருக்கு வந்து இந்த லிஸ்ட் பார்க்க முடியும்? உத்தமனாய் வாழணும்னு தீர்மானித்தவங்க இந்த லிஸ்ட் பார்ப்பாங்க. இந்த லிஸ்ட் பார்த்துட்டு போறவங்க பாரத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த லிஸ்ட் பார்த்துட்டு போறவங்க எதிரிகளை பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு ஏதாவது விரோதமா செய்யலாமா? என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்துல வந்து சிலர் என்னுடைய சொந்த பந்தங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க பேசுவாங்க. ஓ, நீ இன்னும் அவங்கள மன்னிக்கல, ஓ நீ இன்னும் மனசுல வச்சிருக்கிற, இன்னும் நீ வந்து இது பண்ணிருக்கிற, நீ ஒரு ஊழியக்காரன், நீ இப்படி இருக்கலாமா, நீ அப்படி இருக்கலாமா. ஒரே வார்த்தை சொன்னேன், அவங்களுக்கு எதிர்மறையாக செயல்படாததே அவங்கள வந்து மன்னிச்சுட்டேன் நம்ம நினைங்க. என்னைக்கு நான் எதிர்த்து செயல்படுறேனோ அன்னைக்கு வந்து நான் வந்து விரோதமாக அல்லது எதிர்மறையாக செயல்படுறேன்னு நீங்க எடுத்துக்கொள்ள. இன்றைக்கு பைபிள்ல சரியா புரிஞ்சு கொள்ளாதனால, ஓ நீ அவங்க கிட்ட பேச மாட்டேன்ற, ஓ நீ ஒரு ஊழியக்காரன், ஓ நீ அது, ஓ நீ இது. இதுல உன்னோட ரைட்ஸ், அது உன்னுடைய உரிமை, நீ செய்யலாம், அது தவறல்ல, அப்படி இப்படின்னெல்லாம் சில காரியத்துக்கு என்னோட செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் எது என்ன நடந்தாலும் எது என்ன நடந்தாலும் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஃபோக்கஸ் பண்றது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, வாசிங்க, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்திருங்கள். See whether the net is off there or Geosium.
அப்போ தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிற காரியங்கள், தேவன் நம்மிலே முக்கியமா நம் வாழ்க்கையில காணப்படக்கூடிய விஷயம், அன்பு தேவ ஜனமே, கத்தர் நமக்குள் எதிர்பார்க்கிற காரியத்துல எந்த அளவுக்கு நாம் காணப்படுகிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமாக உத்தமர்களாக நாம் இருக்கிறோம். அந்த உத்தமத்திலே நடப்பதற்கு தான் கத்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் கத்தரை பிரியப்படுத்துற அளவிற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கத்தரின் வாழ்க்கையிலே பிரியப்படக்கூடிய விஷயத்துல நான் கவனம் செலுத்துகிறேனா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, என்ன சொல்லுகிறது? அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இனிமே பாரத்தை குறித்து சிந்திக்க வேண்டாம், எதிராளிகளை குறித்து சிந்திக்க வேண்டாம், பொறாமை பிடிச்சவர்களை குறித்து சிந்திக்க வேண்டாம், விரோதமாக எழும்புகளை குறித்து சிந்திக்க வேண்டாம், நமக்கு போட்டியாக அவர்களை குறித்து சிந்திக்க வேண்டாம். டேனியல் பிரபாகர் உங்களுக்கு விரோதமா அடுத்த மெக்கானிக் ஷெட் போட்டாலும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உண்டானது கர்த்தர் உங்களை உங்க களஞ்சியத்தை நிரப்பாரு. எங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஓடி வராங்க. காரணம் என்ன? உத்தமனாக நான் வாழ வேண்டும் என்ற சிந்தனை. நல்ல வேலைக்காரங்க, உண்மையா இருக்கிறவங்க எந்த மூலையில இருந்தாலும் தூக்கி நந்துருவாங்க உங்களை. ஏன்னா மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. எவ்வளவு கோல தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். பெரிய விஷயம் தாவீதுடைய வாழ்க்கையில. நான் முடிக்கிறேன். அவன் எங்கேயோ மூலையில இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அனுப்பி அந்த குடும்பத்துல போயிட்டு, குடும்பத்துல ஒருத்தனை தேவன் ராஜாவை தெரிஞ்சு கொண்டாரு, அவன் அபிஷேகம் பண்ண வந்திருக்கான். அப்பாவே புரியல, இவன் தான் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இவனை யாரையும் ஆண்டு தெரிந்து கொள்ளவில்லைப்பா, வேற யாராவது இருக்கிறானா? ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். அப்போ சாமுவேல் சொல்றாரு, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவனை அழைத்து கொண்டு வா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். He will bring you to the crowd, he will bring you to the public, and he will bless you. You might be somewhere in the corner, you might be somewhere in unknown place, you might be somewhere we are not knowing, but if you live a life of integrity, David lived a life of integrity. He lived a life of faithfulness unto God. Even though he was a shepherd looking after the flock, he was very truthful unto it. He was very truthful to feed the flock. அந்த நல் மேய்ச்சலை கண்டடைய கரடி எதிரி வந்தாலும் சரி, சிங்கம் எதிர்த்து வந்தாலும் சரி, அவன் எதிர்த்து நின்று உத்தமனாக விளங்கினான். நீங்களும் நானும் உத்தமர்களாக விளங்குவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். How many of us really can say, I want to live a life of integrity? Just commit yourself. Don't worry about anything. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்க யோசிக்க வேண்டாம். நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்மை நாமே முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாரோ அதை நம்ம பின்பற்றுவோம். You don't be a competitor. You don't have the spirit of jealous. பொறாமையின் ஆவி நமக்குள்ள வேண்டாம். நம்ம போட்டி போட வேண்டாம். நமக்கு போட்டியாளர்கள் இருக்கலாம், நமக்கு விரோதிகள் இருக்கலாம், நமக்கு பகைஞர்கள் இருக்கலாம், நமக்கு பொறாமை கொள்கிறவர்கள் இருக்கலாம். அதுவே நமக்கு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குமா ஒழிய வீழ்ச்சிக்கு காரணம் அல்ல. That might be a cause for you to come up in life, to lift you high, not to push you down. பொறாமை கொண்டு யோசேப்பை குழியில போட்டது கர்த்தர் அங்கே உயர்த்தினார். போட்டி பகைஞர்களாக எழும்பினவர்கள் அங்கே ஆண்டவருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளை, அங்கே நடந்த சம்பவங்கள் கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இவன் வணங்குறது கிடையாது, இவன் 3 வேளை ஜெபிக்கிறான், அப்படி பண்றான்ட்டு ஒன்னும் பண்ண முடியல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக எழும்பினார்கள்.
அரசாங்க இடத்துல போய் சொன்னாங்க, இவங்க வந்து வணங்க மாட்டேன்றாங்க, இவங்க வந்து இப்படி செய்ய மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க போட்டி பொறாமை எதிர்த்து வந்தார்கள். இவர்கள் உத்தமத்தை விட்டு விலகி போகவே இல்லை. They didn't leave their integrity, they didn't leave their sincerity towards God. They were continuing living in the sincerity even though they were had a lot of enemies in their life. பல எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் அவங்க எதை குறித்து கவலைப்படல. ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகா பாடுறாரு, எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அன்பு தேவஜனமே, நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை உத்தமனாய் நம்ம கடந்து போவோம்னால் உத்தமமே நம்மை தற்காக்கும். உத்தமத்திலே நடக்கிறவனை கர்த்தர் காத்துக் கொள்வார். ரொம்ப நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்த்தோம். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உன் வாழ்க்கை தேவன் பிரியப்படுகிற விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்றால், if you really want to please God, live a life of integrity. கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? உத்தமமாக வாழுங்க. எதன் மத்தியில? பகைஞர்கள் மத்தியில நீங்க உத்தமமாக வாழுங்க. அவங்களை எதிர்க்காதீங்க, அவங்க செய்வதை செய்யட்டும். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, என் பகைஞர்கள், ஒரு வசனத்தை நான் அப்படியே வாசிக்க, சங்கீதம் 27 சங்கீதம் 2 பாருங்களேன். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. Let's every eye close, let's listen. Church people who are in the video calls, the conference call, just close your eyes. People who are watching online on Facebook, even you I request, just listen to this verse. இந்த வசனத்தை நீங்க கேளுங்க. சங்கீதம் 27 சங்கீதம் 2-6, Psalms 27 verse 2-6. கண்ணுகளை மூடி இதை கேட்போம். பாருங்க எப்படி கேட்கிற சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. எஸ் ப்ளீஸ் தமிழ். என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நானே. போக்கஸ் அங்கதான் இருக்கும்பா. இத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ அதையே நாடுவேனே. கர்த்தர் ஒன்றையே நான் கேட்டேனே, அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்தி. Praise God, praise God, praise God, praise God. தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிக்கலாமே. Let's see it in English please. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும். இப்போ எத்தனாவது வசனம் அது? 6வது வசனம். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆஹா, மேலாக உயர்த்தப்படும். நான் சொன்னதுதான் இங்க வசனத்துல பாக்குறோம். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். Praise the Lord, praise the Lord. தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Let's read it in English for better understanding for the English knowing people, please. When the wicked, even my enemies and my foes, came upon me to eat my flesh, they stumbled and fell. See, the enemy, they stumbled and fell because his focus was not on the enemies. His focus was on God, as we see in verse 4. Yes, please. Though a host encamp against me, my heart shall not fear. Yeah, though a host encamp against me, my heart will not fear. Though war arise against me, yes, even then in this will I be confident. One thing have I asked of the Lord. That will I see. Inquire for and insistently require that I may dwell in the house of the Lord. Amen. In his presence. Amen. All the days of my life. Amen. To behold and gaze upon the beauty, Amen. the sweet attractiveness and the delightful loveliness of the Lord. Amen. And to meditate, consider
and inquire in his temple. Praise God. For in the day of trouble, In the day of troubles, he will hide me in his shelter. yeah, he will hide me in the In shelter, the secret place of his tent, in the secret place of the tent. will he hide me. Yeah. He will set me high upon a rock. Amen. He will settle high upon a rock. And now shall my head be lifted up. Praise God. Above. Your head shall be lifted up above My enemies my enemies round about me. round about In me his tent, in his tent. I will offer sacrifices Amen. and shouting of joy. Amen. I will sing. Amen. Yes, I will sing praises. to the Let's Lord. read verse 6 again, please, so that this is the verse we need to understand, and this is the verse that we see in this sermon, the message of God. Yes, please. And now shall my head be lifted up Now shall my head be lifted up in the midst of my enemies. Yes. above my enemies Ah. round about me. Round about me. In his Above tent, my enemies round about me in his stand. I will offer sacrifices Amen. and shouting of joy. Amen. I will sing. Amen. Yes, I will sing praises to the Lord. Praise be to God. Praise be to God. Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் தலையை உயர்த்துவாரே. You will lift your hands. You will lift your head above your in the midst of enemy or around them. Glory to God. இப்பொழுது என் தலையை இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்கு இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உன் சத்துருக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும். காத்திருங்க, காத்திருங்க, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமாண்டவரே, எங்கள் சார்பில் செயலாற்றுகிறவர் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா போராட்டத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பகைஞர்கள் மத்தியிலே நாங்கள் உத்தமனாக வாழும்படி என் கர்த்தர் உதவி செய்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய விசேஷத்தை கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த வாரமோ இந்த மாசம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதுமாக நாங்கள் உத்தமர்களாக ஆண்டவரே, பகைஞர்கள் மத்தியில் உத்தமர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. பசுத்தவான்கள் மத்தியில உத்தமர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகள் மத்தியில உத்தமர்களாக வாழ உதவி செய்யுங்க. பாரங்கள் மத்தியில உத்தமனாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். இந்த 4 காரியங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே ராஜா பிராக்டிகலாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினால ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பாராக. Glory to God. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்த
வந்தீரையா, மறப்பேனும் உமது அன்பு